வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்கில் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் SSL ஸ்டாண்டர்ட் இன் எனி ஆஃப் த செஷன் டிசைடட் பை த போர்டு ஆன் த டே ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸ்ட். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது 4 செஷன் இருந்தது. அதில் ஒவ்வொரு செஷன்லையும் ஃபஸ்ட்டு 1 hour தமிழ் கொடுத்துருவாங்க. 50 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து 40% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கணும். அதில் எம்ஆர்பி நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு எந்த செஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த செஷனில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கணும். மார்க்ஸ் செக்யூர்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்ட் வில் நாட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஃபார் ரேங்கிங். ஸோ அது வந்து அந்த மார்க் வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி, அது வந்து ரேங்கிங்க்கு வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் குவாலிஃபைட் இன் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் SSL ஸ்டாண்டர்ட் பை அப்டைனிங் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் 40% alone ஆர் எலிஜிபிள் ஃபார் கரெக்ஷன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் பேப்பர் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த போஸ்ட். அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் பேப்பர் ஃபார்மசி as well as pharmaceutical sciences பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படும். அடுத்து செலெக்ஷன் will be made based on the marks obtained in the computer based test and the incentive marks awarded for the services rendered during COVID pandemic and duly following the rules of reservation and communal rotation of government of Tamil Nadu and other conditions stipulated in the notification. அதாவது as per TNMRB as well as கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் படி கோவிட் டைமில் இன்சென்டிவ் மார்க் இருந்திருந்தால் அதற்கு அப்ளிகபிள் ஆயிருந்தால் அதன்படியும், அடுத்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் கம்யூனல் ரொட்டேஷன் படியும் அந்த மார்க்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரொவிஷனல் மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் as claimed in their ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஸ் டீடைல்டு இன் அனெக்சர் 3 ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன். அதாவது நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் அனெக்சர் 3ல் கொடுத்துருக்க மாதிரி கேண்டிடேட்ஸுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக வேண்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அடுத்து தெர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட். இதில் வந்து ஓரல் இன்டர்வியூ போஸ்ட் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனலி செலக்டட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்தப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் as well as ஃபார்மசி டெஸ்ட் ரெண்டுமே ஒரே செஷனில் தான் இருக்கும். ஒரு 1/2 hour இல்லை 10 to 20 minutes கேப்பில் இருக்கும். ரெண்டுலேயும் தமிழ் டெஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய பேப்பர்ஸ் எல்லாமே எவல்யூஷனுக்கு வந்து எடுத்து செல்லப்படும். அதற்கடுத்து அதில் அவங்க கொடுத்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் as well as கம்யூனல் ரொட்டேஷன் அதன் பேஸ் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொவிஷனலி செலக்டட் லிஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.